The story of Isaac and Rebekah. ஈசாக்கு என்பவர் ஆபிரகாமும் சாராளும் பெற்ற வாக்குத்தத்தத்தின் மகன். அவர் தேவனுக்குக் கீழ்ப்படியும் அமைதியான நம்பிக்கையுள்ள மனிதராக இருந்தார். ஈசாக்கு வளர்ந்து வந்தபோது அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை வேண்டுமென்று ஆபிரகாம் விரும்பினார். ஆபிரகாம் தன் ஊழியக்காரரை அனுப்பி தன் சொந்த உறவினர்களிடமிருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க சொன்னார். அந்த ஊழியக்காரன் தேவனை நோக்கி ஜெபித்து, என் ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த பெண்ணை எனக்கு காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அவர் ஜெபித்து முடிக்கும் முன்பே ரெபேக்காள் அங்கு வந்தார். அவர் அழகும் குணமும் மிக்கவர். வேலைக்காரன் தண்ணீர் கேட்டபோது அவர் அவருக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அங்கிருந்த 10 ஒட்டகங்களுக்கும் சளைக்காமல் தண்ணீர் இறைத்துக் கொடுத்தார். இதுவே அவர் ஈசாக்கிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதற்கான அடையாளமானது. ரெபேக்காள் ஈசாக்கை மணந்தபோது ஈசாக்கு அவளை மிகவும் நேசித்தான். தன் தாயான சாராளை இழந்த துக்கத்திலிருந்து அவன் ஆறுதல் பெற்றான். அவர்களுடைய திருமணம் தேவனுடைய வழிநடத்துதலின்படி நடந்த ஒரு அழகான திருமணமாக இருந்தது. Subscribe to Daily Bread 144.